ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து மாடு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சிலர் வந்து மாடு வந்து புதுசாக சந்தையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, இல்லை காட்டு வழியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வந்த மாடு வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பாலுக்கு வந்து 2 நாளில் நிற்கலை, 3 நாளில் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே வந்து வளர்ந்த விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நாம் இங்கே புதுசாக வாங்கிட்டு வந்தால் நாம் இங்கே வளர்க்குற முறை வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாடு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதனால் உடனே வந்து 5000 10,000 கம்மியாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாடு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு வாரம் 2 வாரம் பால் அது வந்து திரும்புறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து அப்புறமேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம வந்து இந்த சீம்பிள் வந்து கட் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி கட்டர் இருக்காது, முழுசாக போடுவாங்க. அங்கே வந்து அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட் இது வந்து வேறுபடும். ஏன்னா நாம் ஏன் அந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம கட்டரில் கொடுத்து கட் பண்ணி போடுறோம். ஒரு சிலர் வீட்டில் அந்த மாதிரி இருக்காது. நம்ம சோளத்தட்டு போடுறோம், வைக்கப்புல் போடுறோம். ஏன்னா அங்கே சாப்பிட்ட விதம் வேறு மாதிரி இருக்கும், தண்ணி விதம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மாடாக வாங்கினா பால் அதிகமாக இருக்கும், சின்ன மாடு வாங்கினா பால் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அது மட்டும்தான் கொடுக்கும். பெரிய மாடு வந்து 5 லிட்டர் கறக்கிறதும் இருக்குது, சின்ன மாட்டில் 12 லிட்டர் கறக்கிறதும் இருக்குது. நான் வந்து சிந்து மாடு மட்டும்தான் சொல்கிறேன், ஹெச்எஃப்லாம் கிடையாது. சிந்து மாட்டில் நான் சொல்கிறேன். நம்மளுது பார்த்திங்கன்னா 11 லிட்டர் கறக்குது ஒரு நாளைக்கு, 2 நேரம் சேர்த்து. ஏன்னா மாடோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோதான் அது கறக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தவிடு, புண்ணாக்கு, இந்த கவு ஃபீட்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது போட்டால் அதிகமாக பால் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாடு வந்து சாப்பிடுது, அதோட டைஜஷன் பொறுத்து, அதோட சர்க்குலேஷன் பொறுத்து தான் பால் வரும். ஒரு சில நேரத்தில் 2 டம்ளர் கம்மியாகவும் வரலாம், 2 டம்ளர் அதிகமாகவும் வரலாம். அது மாடோட ஹெல்த் பொறுத்து. ஓகேங்களா? நாம் வந்து சீசனுக்கு தகுந்தாப்பில் இந்த கோசாப்பழம், சோளக்கருது அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு நேரம் சேர்த்திக்கிறதும் உண்டு. இதை ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதிகமாக போடுறோம் அப்படிங்கிறனால பால்லாம் அதிகமாகலாம் கறக்காதுங்க. அதான் சொல்கிறேன்ல, அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அது மட்டும்தான். அப்புறம் மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடலை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நாமளே டைஜஸ்ட் ஆகலைன்னா ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்ணுவோமா, அதே மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு நேரத்தை சாப்பிட்லன்னா விட்டுருங்க, அடுத்த நேரம் வேறு தீனி வச்சு பாருங்கள், அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் படும். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, அசைப்போடல அப்படின்னா நீங்கள் தண்ணி இதையும் தீனியும் மாற்றி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதுவுமே எடுத்துக்கலங்கிறப்ப மட்டும் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் சாப்பிட்லனாவே இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் அப்படி சாப்பிடாமல் இருந்ததுனா தான் பிரச்சனை. மற்றபடி வந்து நார்மலாக தான் மாடு இருக்கும். ஏன்னா அதுக்கும் டைஜஸ்ட் பண்ண டைம் எடுக்கும், சாப்பிட்டது செரிமானம் நல்ல இதாகணும். அதனால் அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. தண்ணி வந்து நாம் எப்படி வச்சுட்ருக்கோன்னா, பச்சை தண்ணிலாம் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் அரிசி கடை இருக்குது, இட்லி போடுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து மாவு தண்ணி இதெல்லாம் வரும். பக்கத்தில் இருக்கவங்க நீச்சு தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுவோம். இது கூட வந்து கூழ் ஆட் பண்ணுவோம். அரிசி, கோதுமை, சோளம், கம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து கூழாக காய்ச்சி தான் ஊற்றுறோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் அந்த தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டைலாம் போடுறது கிடையாது. ஏன்னா நம்ம மாடு கன்று போட்டதுலேருந்து அதை கண்டினியூ பண்ணுறோம். அதனால் அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. இவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.